திரு உத்தரகோச மங்கை திருத்தல மாஹாத்மியம் 7ஆம் அத்தியாயம். மங்களபுரி சதுர்வேதபுரி ஆனது முதலான பல சரிதைகள் உரைத்த அத்தியாயம். பதி பசு பாசத்தின் உண்மை உணர்ந்து பிரபஞ்ச வாழ்க்கையை கடிந்து அங்கு இங்கு எனாது எங்கும் பிரகாசமாய் நிற்கும் இறைவனை தரிசித்து சதானந்தமாகிய சிவானந்த சாகரத்தில் சதா சர்வகாலமும் மூழ்கி நித்தியர்களாய் அத்தலத்தில் நீங்காதிருக்கும் மகான்கள் பற்பலராவர். வியாசர், கௌதமர், சதானந்தர், அக்னியர், கௌசிகர், காகபுஜண்டர், வெப்பிரு, மார்க்கண்டர், அக்கிரர், விஸ்வாமித்திரர், பரத்வாஜர், ஜமதக்னி, ரதீதன், அத்திரி, குசிலன், கோபிலன், மோனபார்கவன், வாமதேவர், கமினி, பரமயோகி ஆகிய இன்னோர் ஆவர். மேலும் வேத ஆகமங்களின் மெய்ப்பொருள் உணர்ந்தவர்கள் இன்னுயிர் நாதனாகிய எம்பெருமானை நறுமலர்களால் அர்ச்சித்து பூசித்து ஆராதிப்பவர்கள், வேத வேள்வி புரிபவர்கள், கடவுளின் உருவத் திருமேனியை தியானத்தில் வைத்து பூஜிக்கவும் தியான யோகியர்கள், முக்குற்றங்களையும் அருந்தவத்தால் அகற்றியவர்கள், கூடி வாழும் மேன்மையால் முன்னர் மங்களபுரியாயிருந்து பின்னர் சதுர்வேதபுரி என்னும் மாநிலம் புகும் மகிமையை பெற்றது. மங்கை நாயகன் தங்கியிருக்கும் திருக்கோயிலுக்கு தெற்கே 4 நாழிகை தொலைவில் ஓர் லிங்க மூர்த்தி காணப்படுகிறது. அதனை காளீஸ்வர லிங்கம் என்று காசினியோர் கூறுவர். அது பெரும் வரப்பிரசாதமுள்ள மூர்த்தி. அதன் வரலாறு கூறுகிறேன், கேளுங்கள். சிங்கவாகினியாகிய காளி தேவியானவள் திரிபுரம் எரித்த செஞ்சடை கடவுளோடு வாதாடிய மாபெரும் பிழை போவது குறித்து வைத்து வழிபாடு செய்தாள். அந்தியும் சந்தியும் 6 காலத்தும் ஆத்தியும் கொன்றையும் கொண்டு அர்ச்சித்தாள். நீங்கா நிழல் போல் நிலை பெற்றிருந்து நித்திய நிமலனை நெடுநாள் வழிபட்டாள். பக்தி பரவசமாகினாள். பக்தி வலையில் படுவோனாகிய பரமன் அச்சிவலிங்கத்தினின்று வெளிப்பட்டு காட்சி தந்தருளி காணி தேவி கலி கூவரங்கள் பல அருளினாள். அது முதல் அத்தேவி அத்தலத்தை விட்டு அகலாது அங்கே இன்றும் வாசம் செய்கின்றாள் என்று துறவோர் அறவோர் கூறுவார்கள். அதனால் அவ்விலிங்கம் காணீஸ்வர லிங்கமாக கருதி வழிபாடு செய்யப்படுகிறது. அன்றியும் அத்தலம் பிரம்மபுரம் என்று கிருத்த யுகத்தில் பேரோங்கியது. திரேதா யுகத்தில் வெதிரி வனம் என்று சீரோங்கியது. துவாபர யுகத்தில் வியாக்கியபுரம் என்று மேன்மையுற்றது. மங்களபுரம் என்பது இக்கலியுகத்தில் வழங்கும் மங்கள பெயராகும். இப்படி யுகங்கள் தோறும் ஒவ்வொரு திருநாமத்தால் உயர்ந்தோங்குவதாகும் அப்பதி. முன்னொரு காலத்தில் நவகோள்களும் தத்தம் நிலையினின்றும் மாறுபட்டு விட்டன. இதனால் 12 ஆண்டு மழையின்றி வானமும் பூமியும் வறண்டது. நெடுங்கடலும் தன் வளம் குன்றியது. முன்னவன் கோயில்கள் பூஜை முட்டுப்பட்டது. விசும்பினின்றும் துளி விழுந்தால் பசும்புல் தலையும் பார்க்கலாம். இல்லையானால் ஆதி பகவன் அர்ச்சனைக்கு நறுமலர்கள் கிடையாதொழிந்தன. திங்கள் சூடிய மங்களநாதன் திருமேனி தீண்ட மலரில்லை. எல்லோரும் கவலையுற்றனர். மலர் தரும் மரங்களும் செடி கொடிகளும் வற்றி உலர்ந்தன. அத்தருணம் ஓர் செவ்வலரி செடி மட்டும் தழைத்து செழித்து கொத்து கொத்தாக மலர்கள் குலுங்க நின்றது. அதை கண்ட ஆலய விசாரணைதாரரும் அர்ச்சகர்களும் அதிசயித்தார்கள், ஆராய்ந்தார்கள். காரணம் காணப்போனால் அச்செடியின் அடிவேரில் ஓர் மண்டூகம் தண்ணீர் ஊற்றோமும் சார்ந்திருக்க கண்டார்கள். இதுவும் எந்தையாகிய பரமன் இன்னருளே என்று வியந்தார்கள், புகழ்ந்தார்கள். அம்மாமலர்கள் கொண்டு அனுதினமும் மாலைகள் புனைந்து ஈசன் மாபதம் அணிந்து பணித்தார்கள். முனிவர்களே, சலந்தரன் என்பவன் சமந்த முனிவர் சாபத்தால் இத்தவளையானான். பின் சாப நிவர்த்தியாகவே இத்தலம் வந்து சேர்ந்தான். அவன்தான் இது. யாராலும் அளவிடுமற்கரியவனே ஆனாலும் ஒரு கரத்து நீராலும் மலராலும் நெஞ்சுருகும் நிமலன் அல்லவா அவன். மண்டூகமாகிய சலந்தரனது செயலுக்கிறங்கிய மாதேவன் ஓர் மெய்யடியாராக தோன்றி, சலந்தரா, நாம் மனமகிழும்படி நமது பூஜைக்கு மங்கள பொருளாகிய மலர் பொருளை வேண்டியவாறு விளைவித்தாய். அந்நல் வினையாகிய வல் வினையால் மறுபிறப்பில் வெற்றிமிக்க வேந்தனாக விளங்குவாயாக. அப்போது அவராலும் அரக்கராலும் தேவராலும் யாவராலும் மக்களாலும் மன்னவராலும் விலங்குகளாலும் பறவைகளாலும் அழியா வரமும் அருளினோம் என்று கூறிவிட்டு மறைந்தருளினார்.
கடவுள் வரம் கைமேல் பலித்தது. மறுபிறப்பிலே சலந்தராசுரனாக தரணியில் சஞ்சரித்தான். அற்பரானவர்க்கு செல்வமல்லது பகை வேறுண்டோ என்ற ஆன்றோர் வாக்கு பொய்க்குமா? அவன் நிகரற்ற நிதி, எதிரற்ற வலிமை, அழியாத ஆற்றல் பெற்றதால் செருக்கும் மிடுக்கும் சிந்தையில் இடம் பெற்றது. ஆணவம் ஆஹாஹா என்று ஆர்ப்பரித்து எங்கும் உலவினான். எல்லோரையும் அழைத்தான். முசுகுந்தன் முதலிய பேரரசர்களும் கலங்கினார்கள். மக்கள் அஞ்ச, மன்னர்கள் அஞ்ச, வானவர்களும் அஞ்சினர். செம்மை எல்லாம் பாழாகி கொடுமையே அறமாகி தீர்ந்தது. இது கண்டு ஆற்றாமல் எங்கும் ஓர் அபய குரல் கேட்டது. மார்க்கண்டர்க்காக மறவியை உதைத்த மகாதேவா, மங்களநாதா, சலந்தரனை கொன்று எங்கள் சஞ்சலம் தவிர்க்கலாகாதா என்று ஓலமிட்டனர். அவ்வளவில் அஞ்சேல் என்று அருள் புரிந்தார் ஐயன். கோடி சூரியர்கள் உதித்தால் என்ன, சுதர்சனன் என்னும் சக்கரப்படையை திருமாலின் திருக்கரங்களில் கொடுத்து விடுத்தார் பரமன். அப்படை ஒரு மாத்திரை பொழுதில் அனைவரும் மாய்த்து அனைவரும் அதிசயிக்க இறைவன் கரத்தே மீண்டும் வந்தமர்ந்தது. அதை கண்ட திருமால் அதன் மேல் ஆர்வமுற்று மங்களபுரிநாதனை மலர் கொண்டு அர்ச்சித்து ஆராதித்து அப்படையை பெற்று அகமகிழ்வுற்றார். சலந்தரனும் முற்பிறப்பில் திருமேனியில் சாத்த மலரீந்த புண்ணியத்தால் சக்கரப்படை தன் உடலில் தீண்டிய மகிமையால் தேவருலகம் சேர்ந்து அமர வாழ்வு பெற்றான். வைகாசி மாதத்து நிறைமதி நாளில், அதாவது பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் ஒரு காலத்திலே பசுவின் பால் கொண்டு சென்று அதனை வெள்ளிய சங்கில் நிறை மங்களேஸ்வரன் திருமுடியில் வார்த்து பக்தியால் பல காலம் பணிந்து பரவுகின்றவர்களுக்கு இறைவன் ஒரு பாதி பவளம் போல் மேனியும் மற்றொரு பாதி மரகதம் போல் வடிவமும் உடைய அர்த்தநாரீஸ்வர கோலத்தை காட்டி இன்னொருள் புரிவார். அவன் அருளாலே சகல சித்தியும் உண்டாகும். தவத்தால் உயர்ந்த மார்க்கண்டேய முனிவர் முதல் பலர் எங்கனம் தவம் புரிந்து எம்மை ஈன்றாளும் எம்பெருமானும் காட்சியளிப்பதைக் கண்டு ஆனந்தங்கொண்டு ஜீவன் முக்தராய் திகழ்ந்த பெருமையை செகமெல்லாம் எடுத்தேத்தும். 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.